ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஷன்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி. இப்போ நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு இன்வெர்டர் பேட்ரி நம்ம வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரெகுலரான பேட்ரி வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும், மெயின்டைன் பண்ணணும், அந்த இடத்த க்ளீனாக வைக்கணும். ரெண்டாவது அந்த பேட்டரியோட இடம் நிறையா ஆக்குபை பண்ணிக்கும். அப்புறம் வந்து அதுலேருந்து வர சல்பரிக் கேஸ் வந்து வீட்டில் நமக்கு அந்த ஒரு ஆபத்தான ஒரு வாயுவை கசிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பேட்டரியில். இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது, இன்பில்ட் இன்வெர்டர் வித் பேட்டரியோட. இந்த டிவைஸ் எப்படின்னா, இதை நாங்கள் ஒரு லிஃப்ட்டுக்காக, கரண்ட் இல்லைனா கூட அந்த லிஃப்ட் வேலை செய்கிறதுக்காக இந்த இன்வெர்டர் உள்ளுக்குள்ளேயே அந்த பேட்டரி, இந்த சிஸ்டம் ஆக்சுவலி அவங்க செய்கிறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 6 பேட்டரி அவங்க வச்சுருப்பாங்க, ஒரு இன்வெர்டர் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அந்த ஏரியாவில் நிறைய இடம் ரொம்ப கன்ஜெக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான், இந்த ஒரு சிஸ்டம் மட்டும்தான். இதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது உள்ளேயே உங்களுக்கு இன்வெர்டரும் இருக்குது, இது உள்ளே பேட்டரியும் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் இல்லாத நேரத்தில் அவங்க அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த எலக்ட்ரோரெண்ட்ன்ற இந்த கம்பெனி மூலிமா நாங்கள் வந்து இன்பில்ட் இன்வெர்டர் வித் லித்தியம் அயன் பேட்டரி சப்போர்ட் பண்ணுறோம். இதை இப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 VA 100 Ah at the rate of 25.6 volt பேட்டரியில் நம்ம இது கொடுத்துருக்கோம். இது வந்து 1350 VA 850 VAலேருந்துனா கூட நமக்கு கிடைக்குது. ஒரு ரெகுலராக ஒரு வீட்டுக்கு நம்ம இன்வெர்டர் வித் பேட்டரி பண்ணுறதா இருந்தால் ஒரு 21,000 ரூபா இல்லைன்னா 22,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு பட்ஜெட்டில் வரும். மேற்கொண்டு ஒரு 4,000 rupees தான் உங்களுக்கு இது ஜாஸ்தி ஆகும். ஆனால் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு பேட்டரி பற்றி பிரச்சனை இருக்காது, பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கம்ப்ளீட் வாரண்டியோட, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இது நம்ம சப்ளை பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு என்ன நன்மைனா, ஃபஸ்ட்டு இது வந்து இடத்த ரொம்ப காம்பேக்டாக கொண்டு வந்துடும், மெயின்டெனன்ஸ் கிடையாது, வாலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி தான், இது உங்களுக்கு வாலில் இடத்த பிடிச்சிக்கும். ரெண்டாவது நீங்கள் லோடு வந்து உங்களுக்கு நல்ல பேக்கப்போடு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இந்த சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்றதை இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்டரும் இதுவும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. மெயின் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்ன்ற இந்த இண்டிகேஷன் வந்துடும். யூபிஎஸ் ஆனில் இருக்குன்றதுக்கான இந்த இண்டிகேஷன் இது இருக்குது. பேட்டரி லோவாக இருக்கா இல்லையான்றதுக்கு இந்த இண்டிகேஷன் வந்துடும். பேட்டரி சார்ஜிங் ஆகுதுன்றதை இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேஷன் இருக்குது. இந்த சிஸ்டம் ஓவர்லோடாக இருக்கா நேரத்தில் உங்களுக்கு இந்த ஓவர்லோடு இண்டக்ஷன் லைட் எரியும். அதே சமயத்தில் ஒரு அலாரம் சவுண்டும் வந்துடும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்ட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேறு எந்த சுவிட்சஸுமே காம்ப்ளிகேட்டடாக கிடையாது, ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப், அவ்வளோதான். இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு 2500 VA 100 Ah 25.6 voltன்ற பேசிஸில் வருது. நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு 2 பேராக தான் நம்ம தூக்கி மாட்டுற மாதிரி இருக்கும். இது வால் மவுண்டபிள் தான். இது ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டல் பாடி பவுடர் கோட்டடில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அவுட்புட் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி யூபிஎஸோட அவுட்புட் வந்து இன்வெர்டர் மூலிமா வர்றதை நீங்கள் அவுட்புட் ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை பைபாஸ் பண்ணுறதுனா இருந்தாலும் நீங்கள் பைபாஸ் மோடில் வச்சுக்கலாம். இது வந்து அவுட்புட்டோட எம்சிபி சர்க்யூட் பிரேக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் 2 இண்டஸ்ட்ரியல் கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற ஹீட் சிங்க் வந்து 56 டிகிரிக்கு மேலே செல்சியஸ் மேலே உங்களுக்கு ஹீட் சிங்க் சூடாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து அதுவாகவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஹெவி டியூட்டின்றதுனால நல்ல சாலிடாக இருக்குது, வித் டிரான்ஸ்ஃபார்மரோடு இருக்குது இந்த இன்வெர்ட்ரு. ஸோ இது உங்களோட எல்லா பர்பஸ்க்கும் நீங்கள் இந்த சிஸ்டத்தை ரிலையபிள் பண்ணலாம். நல்ல நம்பிக்கையாக நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி டியூட்டி, நல்ல லாங் லைஃப் வரும் டெஃபினட்டாக. இந்த இன்வெர்ட்டரை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எலக்ட்ரிஷியன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், டைரெக்டாக இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆபத்து இல்லாதது, இடத்த ரொம்ப சிக்கனமாக இருக்கும், முக்கியமாக மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இந்த பேட்டரினாலே உங்களுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும், இதுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு 36 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க, பேட்டரிக்கு வந்து 60 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதாவது உள்ளே இருக்கிற பேட்டரிக்கு 60 மாதம், இன்வெர்ட்டருக்கு 36 மாதம்ன்ற பேசிஸில் இவங்க டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு வாரண்ட்டி தராங்க. ஸோ இதை ஹேண்டிலிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ 2 ப்ராக்கெட் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதில் வால் மவுண்டபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சேஃபாக போயிடும். இல்லை நான் தரையிலேயே வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி இதை ஃப்ளோர் மவுண்டாக கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம்.